உண்மையிலேயே சங்கீசனனுடைய விடுதலை சம்பந்தமாகவும் சரி, கடந்த ஒரு வாரங்களுக்கு மேலாக சங்கீசனுடைய பிரச்சனை ஒரு பேசுபடு பொருளாக மாறி இருந்தது. பேசுபடு பொருளாக மாறி அவருடைய விடுதலை சம்பந்தமாகவும் அவருடைய கைது சம்பந்தமாகவும் பல்வேறு விதமான கருத்துக்களும் இதில் அரசியல் கூத்தாடிகளுடைய கூத்து வேலைகளும் அரசியல் காய் நகர்வுகளும் எல்லாமே தொடர்ந்து கொண்டிருந்தது. அப்போ இந்த தொடர்ந்து கொண்டிருந்த இந்த பிரச்சனைக்கு நேற்று அவருடைய விடுதலையோடு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. அது அவருடைய, அதாவது ஒருவருடைய விடுதலை சம்பந்தமாக பேச வேண்டிய பொறுப்பு கடப்பாடு அனைவருக்கும் உண்டு. அந்த வகையில் தமிழரசு கட்சியின் சார்ந்த சட்டத்தரணிகள் இது தொடர்பாக பேசுகின்ற போது நான் நினைக்கின்றேன், விஷயமாக நேற்று இதனுடைய விஷயமாக எங்களுடைய தலையீடு அல்லது எங்களுடைய கவனம், ஜனாதிபதியினுடைய கவனம் இவைகள் கூடுதலாக செலுத்தப்படாவிட்டால் சங்கீதனன் இன்னமும் சிறையில் வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதற்கு பார்த்து கொண்டு இருந்த ஒரு சிலர் இருக்கின்றார்கள். அப்போ நாங்கள் சொல்லுகின்றோம், இதில் இனிமேலும் விளையாடக்கூடாது, விளையாட வேண்டாம். அவர் உண்மையிலே ஒரு கலைஞர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அவசரகால சட்டத்தின், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் போது இது சட்டமா அதிபருக்கும் இது சம்பந்தமாக கருத்து சொல்லப்பட்டது. அதன் பிறகு சட்டமா அதிபர் இது சம்பந்தமான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார். அப்போ அந்த தீர்ப்பினை எடுத்துக்கொண்டு நேற்று அதிகாலையில் அவர்களுடைய பெற்றோர்கள், விஷயமாக அவருடைய தாயார் வந்து ஒரு மோஷன் போடப்பட்டு அதன் மூலமாக விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நான் ஒன்றை சொல்லுகின்றேன் என்றால், இவருடைய விடுதலைக்காக பலர் பேசினார்கள், பலர் போராடினார்கள், பலர் கருத்துக்களை சொன்னார்கள். அனைவருக்கும் எங்களுடைய நன்றி, வாழ்த்துக்கள். பிடி சம்பந்தமாக பிடிஐ வெகு கூடிய சீக்கிரத்தில் பிடிஐ உண்மையிலேயே அகற்றப்பட வேண்டிய ஒன்று, அகற்றப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. புதிய சட்டமூலம் ஒன்று வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு புதிய சட்டமூலம் வருகின்ற பொழுது உண்மையிலே பிடிஐ அகற்றப்படும். அந்த பிடிஐயின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். பலருக்கும் பலர் விதமான கருத்துக்கள் இருக்கின்றது. இது உண்மையிலேயே இன்னும் கூட இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. அப்போ அந்த கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொழுது கலாச்சார அமைச்சும், அதே போன்று இங்கே இருக்கின்ற யாழ் மாநகர சபையும், அதே போன்று இங்கு இருக்கின்ற புத்திஜீவிகள் அடங்கிய அனைவருடைய குழுக்கள் அடங்கிய ஒரு அறக்கட்டளை அல்லது ட்ரஸ்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பலருடைய கருத்தாக இருக்கின்றது. அப்போ அந்த கருத்தின் அடிப்படையில் முதலில் அந்த ட்ரஸ்டியிடம் இதை ஒப்படைத்து அதன் பிறகு அந்த ட்ரஸ்டின் மூலமாக இதை நகர சபைக்கு ஒப்படைப்பதா அல்லது வேறு யாருக்கும் ஒப்படைப்பதா என்பதை தீர்மானிக்க நடவடிக்கை எடுக்கலாம் என்பது தான் அந்த ட்ரஸ்டினுடைய நோக்கமே தவிர, அல்லது அந்த ட்ரஸ்டின் மூலமாக வேறு யாருக்கும் இதை அபகரித்துக் கொள்வதற்கோ சுபீகரித்துக் கொள்வதற்கோ கிடையாது. அந்த வாய்ப்புமே இல்லை. எதுக்கெவ்வாறான போதிலும் இந்த மண்டபம், அதாவது இந்திய கலாச்சார மண்டபம் இந்தியாவால் எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்ட ஒன்று. அது உண்மையிலேயே வடக்கில் வாழ்கின்ற, யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு சொந்தம். அந்த மக்களிடம் அதை ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு இன்றைக்கு இந்தியாவால் ஒரு ட்ரஸ்ட் மூலமாக, இந்தியாவும் அதில் இருக்கின்றது, பல்கலைக்கழகம் இருக்கின்றது, பல்கலைக்கழக பேராசிரியர்கள் இருக்கின்றார்கள், நகர சபை இருக்கின்றது, அதே போன்று கலாச்சார அமைச்சு இருக்கின்றது. எல்லோருமே சேர்ந்து உருவாக்கப்படுகின்ற ஒரு ட்ரஸ்டி போர்டு உண்டு. அப்போ அந்த ட்ரஸ்டி போர்டின் மூலமாக நாளைக்கு அதை யாரிடம் ஒப்படைப்பு என்பது தீர்மானிக்கப்படும். விஷயமாக, அதாவது நமக்கு எல்லோருக்குமே தெரியும், அதாவது இன்றைக்கு எங்களுடைய மாநகர சபை என்பது சாதாரணமாக தாங்கள் கிராமங்களில் முகம் கொடுக்கின்ற, நகரத்தில் முகம் கொடுக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற, சிறிய சிறிய பிரச்சனைகள் கூட இருக்கு. அப்ப அந்த சிறிய பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வினை தேட முடியாது. எங்களுடைய பணம் இல்லை, காசு இல்லை, நிதி இல்லை. அது அவ்வாறான நிலைமையில் இருக்கின்ற போது
மறுபுறத்தில் உண்மையிலேயே எங்களுடைய உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு இந்த எங்களுடைய யாழ் நகரத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இதில் இருக்கின்றார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இங்கு இருக்கின்ற மக்களும் பல்வேறு விதமாக குறைகளை கூறுவதையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் நிச்சயமாக இது மிகவும் ஒரு பிரம்மாண்டமான மண்டபம். இந்த மண்டபத்தை தனி ஒரு நபரால் அல்லது தனி ஒரு நிறுவனத்தால் மாத்திரம் ஆள முடியாது. அதனால் விசேடமாக இது மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியை பெற்றுக்கொண்டு இதை மேலும் கட்டியெழுப்புவதற்கான ஒரு ஒழுங்கமைப்பை உருவாக்கி கொண்டு அதன் பிறகு நகரசபையிடம் ஒப்படைப்பதென்றால் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். எது எவ்வாறான போதிலும் நகரசபை அவ்வாறான தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் இருக்கின்றது. பார்ப்போம் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்.